என்னதான் உங்க ஊர் மருமகனாக இருந்தாலும் வெறும் கையோட நான் உங்ககிட்ட வாக்கு கேட்க வரல. 5 வருஷமா 5 ஆண்டு காலமாக ஏராளமான திட்டங்களை நிறைவேற்றி கொடுத்த அந்த உரிமையோடு உங்க ஆதரவை கேட்க வந்திருக்கிறேன். மயிலாடுதுறை மாவட்டத்தை முதல் எடுத்துப்போம். மயிலாடுதுறை நகராட்சியில புதிய பேருந்து நிலையம், மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் மற்றும் வட்டாட்சியர் அலுவலகம், மயிலாடுதுறையில 45 கோடி ரூபாயில அரசு மாவட்ட தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்த கூடுதல் கட்டடம், சீர்காழி அரசு மருத்துவமனையில தீவிர சிகிச்சை பிரிவு கட்டடம், பூம்புகார் கடற்கரையில சுற்றுலா வளாகம் அதனுடைய மேம்பாடு, இவை உள்ளிட்ட பல்வேறு பணிகளை செஞ்சிருக்கிறோம். இதுபோக சீர்காழி தரங்கம்பாடி வட்டங்கள்ல கடல் நீர் உட்புகுவதை தடுக்க கடமடை நீரொழுங்கிகள் அமைக்கக்கூடிய பணி, தரங்கம்பாடி கிராமத்துல மீன்பிடி துறைமுகம் உள்ளிட்ட பணிகள் நடைபெற்று வருது. அதே மாதிரி மயிலாடுதுறைக்கு மருத்துவக் கல்லூரியும் இங்க இருக்கிற கூட்டுறவு சக்கர ஆலையை மீண்டும் இயக்குவதற்கான பணிகளும் அரசோட பரிசீலனையில் இருக்கு. அடுத்து நாகை மாவட்டத்திற்கு வர, ஒரு பக்கம் சிக்கல் சிங்காரவேலர் கோயில், இன்னொரு பக்கம் நாகூர் தர்கா, இன்னொரு பக்கம் வேளாங்கண்ணியுடைய மாதா கோயில் என தமிழ்நாட்டினுடைய மத இணக்கத்திற்கு அழகான சாம்பிள் நாகப்பட்டினம் தான் இல்லையா? கடந்த 5 ஆண்டுகள்ல உங்களுக்காக வேதாரண்யம் அரசு மருத்துவமனையில புதிய கட்டடம், அக்கரைப்பேட்டை மேம்பாலம், 27 மினி பேருந்துகள் சேவை, இசைமுரசு அனிஃபா நூற்றாண்டு நினைவு பூங்கா, துறைமுக மேம்பாட்டு பணிகள் உள்ளிட்ட பல்வேறு பணிகளை நாகை மாவட்டத்தில் செஞ்சு கொடுத்திருக்கிறோம். இது போக நாகப்பட்டினம் புதிய புறநகர் பேருந்து நிலையம், நாகப்பட்டினம் நியோ டைடல் பூங்கா, பணிபுரியக்கூடிய பெண்களுக்கு தோழி தங்கும் விடுதி, புதிய நூலக கட்டடங்கள், ராமபுரம் நீல கடற்கரை திட்டம்னு பல பணிகள் அடுத்தடுத்து நடந்துகிட்டு இருக்கு. இது மட்டுமல்லாம தஞ்சை, திருவாரூர், மயிலாடுதுறை, நாகை உள்ளடக்கிய வேளாண் தொழில் பெருந்தடம் அமைக்க விரிவான திட்ட அறிக்கை அறிவிப்பையும் வேளாண் பட்ஜெட்ல அறிவிச்சிருக்கிறோம். மீனவர்கள் நிறைஞ்ச மாவட்டம் இது. நாகை மாவட்டம் நம்பியார் நகர்ல மீனவ சொந்தங்களை சந்திச்சு நான் பேசினப்போ, மீனவர்களுடைய நல்வாழ்வுக்காக 576 கோடியே 70 லட்சம் ரூபாய் செலவில் பல திட்டங்களை நான் சட்டப்பேரவையில் அறிவிச்சப்போ, நாகையிலிருந்து நீங்கெல்லாம் நன்றி சொல்லி எனக்கு வாழ்த்து சொன்னப்போ மகிழ்ச்சியா இருந்துச்சு. அதை என்னால் இன்னமும் மறக்க முடியல. அதே போல 4000 திருக்கோயில்களுக்கு நம்ம திராவிட மாடல் ஆட்சியில குடமுழுக்கு நடத்தி இருக்கிறோம். அதுல 2000வது குடமுழுக்கு நம்ம மயிலாடுதுறை கீழப்பரசலூர் விரட்டேஸ்வரர் கோயில் தான் அதெல்லாம் நடத்தணும். 3000வது குடமுழுக்கு எங்க நடந்துச்சுன்னா நாகை மாவட்டம் திருப்புகலூர் அக்னீஸ்வரர் கோயில தான் நடத்தணும். இப்படி 2 மாவட்டத்திலையும் மீனவர், இளைஞர், உழவர்கள், மகளிர், பக்தர்கள் யாரையும் விடாம எல்லோருக்காகவும் நன்மைகளை செஞ்சு தந்துட்டு கம்பீரமா தெம்போட திராணியோட உங்ககிட்ட நான் ஆதரவு கேட்கிறேன். ஆனா இப்படி பேசுறதுக்கு எந்த கண்டென்ட் இல்லாம கண்டதையும் பேசுகிற ஒரு எதிர்கட்சி தலைவரா பழனிசாமி வலம் வந்து கொண்டிருக்கிறார். வாக்களிப்பீர் உதயசூரியன்.